கேமரா லைவ்ல இருக்கா? ஆமாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா? பாயிண்ட் பாருங்களேன், தனியாக யாருமே இல்லை. ஆனால் அந்த ரோட்டில் மேக்ஸிமம் டிராஃபிக்கே இல்லை. அந்த ரோட்லேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. லோ சிசி பைக்காக இருந்தால் ஏறக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரோட்டில் TN43 லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் உங்களை விடுவாங்க. 700 செலவு பண்ணிட்டு மேலே போயிட்டு வரதுக்கு வேஸ்ட் தான். அப்படி 8 லிட்டரு. 8 லிட்டரு. இது கேமரா லைவ்ல இருக்கா? ஆமாம். லைவ்ல இருக்கா? ஆமாண்ணா. எவ்வளோ 810? தேவைப்பட்டா பார்ப்பீங்க இல்லையா? தேவைப்பட்டா எடுத்துக்கிறாரு. எவ்வளோ ரெக்கார்டிங்? எவ்வளோ ரெக்கார்டிங்? மெமரி கார்டு இருக்குண்ணா, 64 GB. அது வந்து 2.5 மணி நேரம் இருக்கும். எடுக்க ஃபோனில் மாற்றிக்கிற வேண்டியதான், அவ்வளோதாண்ணா. சார்ஜ் எவ்வளோ நேரம்? சார்ஜ் காமன் நேரம். இந்த கேமரா காமனாக 20 நிமிஷம். குவாலிட்டி இருக்குது, உள்ளே இருக்கும். அது உள்ளே பவர் பேங்க் தான் இருக்குது உள்ளே. 2 மார்னிங் 11 o'clock ஆகுது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இப்போ தானே ஊட்டி ஏறி இருக்கோம். நேற்று ஒன் டே முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு நம்ம போயிட்டோம். ஓகேங்களா? வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே ஸ்டே. ஓகேங்களா? 11 o'clock வந்துருப்போம். ஏன்னா குன்னூர் ரோட்டில் இருக்கோம். குன்னூர் போய் இப்போ வந்து ஊட்டி போகிறதா, ஊட்டி போய் அவலாஞ்சி லேக்குன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலைல ஃபஸ்ட் ஹைட்டிங் வியூ பாயிண்ட்டு. அது வியூ பாயிண்ட் இதுதான் இந்த இருக்க அவலாச்சி லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி. இதுக்கு வந்து ஊட்டி வழியாகவும் போக முடியுது. இங்கிட்டு ஒரு 4 ரோடு பிரியும். குன்னூரில் இருக்க குன்னூருக்கு மேலே இந்த சைடில் ஒரு ரோடு பிரியுது. ஓகேங்களா? அந்த ரோடு வழியாகவும் போகலாம். இப்போ என்ன அந்த ரோடு எங்கே போகுதுன்னா, நம்ம நேற்று லாஸ்ட்டாக போனோம் பார்த்தீங்களா, அது என்ன பிளேஸு, காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ். அந்த ரோடு டிராஃபிக்கே இருக்காது, நல்லா இருக்குது. அந்த ரோடு வழியாக இப்போ ரோடுன்னு சொல்கிறேன். என்ன ரோடு இருக்கான்னு தெரில கரெக்டாக. நான் மேப் காட்டுது. அந்த சரி நான் போகிறேன். ஓகேங்களா? நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ ஊட்டி போகலாமே. இந்த அவலாச்சி லேக் போகலாம். அவலாச்சி லேக் அவங்க போயிட்டு விளாக் கன்னியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? மார்னிங் 11 o'clock அங்கே வெயில் அடிக்கும். நல்லா சில்னஸாக ஃபுல்லாக சில் நல்லா இருக்குங்க. ஆனால் ஊட்டி போய் போனால் எனக்கு 2 மணி நேரம் காட்டுது. இங்கிட்டு போனால் 1.5 மணி நேரம் தான் காட்டுது. ஸ்பீடாக போனால் 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாடியே போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கீழேருந்து மேட்டுப்பாளையம்னு வருவீங்க. மேலே போனால் குன்னூர் ஊட்டி. இந்த சைடு ஒரு போகலாம். ஓகேங்களா? இந்த சைடு ஒன்று இருக்குது. பெயின் ஃபாஸ்ட் கூட இங்கே இருக்குது நினைக்கிறேன். 14 km ஹேர்பின் பெண்டு 14 ஹேர்பின் பெண்டு தான். இதுலேருந்து போகணும். ஓகேங்களா? இந்த ரோட்டில் இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு நான் எங்கேன்னு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டே. ஓகேங்களா? இங்கிட்டு தான் போகணும். 26 கிலோமீட்டர். ஆனால் வேறு இடம் அதான் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ். இந்த ரோட்டில் போய் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் நீங்கள் போகணும் கரெக்டாக. அங்கிட்டு போனீங்கன்னா 44 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கம்மி தான். அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் டைமிங் நான் பார்க்கும்போது இது கூட்டம் இல்லாமல் ஏரியாவாக இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயாக போகலாம் அந்த சைடு போனீங்கன்னா. ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் மாதிரிங்க. ஓகேங்களா? ரோடு நல்லா இருக்குது. கார் வரும் பைக் வரணும் அவங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்க ரைடர்ஸ்லாம் போகிறாங்க. அதே தஞ்சா 360 எல்லாருமே நம்ம சோலோவாக தான் ரைட் பண்ணுறோம். இன்றைக்கி நாளைக்கு 2 நாள். இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கும் கன்டினியூ பண்ணுறது 2 days மாதிரி ரைடு. ஓகேங்களா? நேற்று ஒன் டே ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ டேஸ், இன்றைக்கி எத்தனை இடம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கலாம். அவலாஞ்சி லேக் ஒன்று போய்ட்டு அதுக்கடுத்து மியூசியம் இருக்குது. இங்கே ஒரு 2 மியூசியம் போகலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் மியூசியம், ஊட்டி கவர்மெண்ட் மியூசியம் ஒன்று இருக்குது. இந்த சைடு போனால் ஊட்டி 25 கிலோமீட்டரான். அந்த சைடு 22. அந்த சைடு போனீங்கன்னா இது 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. கீழே ஊருக்குள்ளே போய் தான் உங்களுக்கு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட் வழியாக வந்து ஒரு ஊருக்குள்ளே போய் தான் மேலே போகணுமா அந்த அவலாஞ்சி லேக்குக்கு. சரிங்களா? ஒருத்தர் இருக்கார். இப்போ தான் அங்கேயா ப்ரோ ப்ரோ இது ஃபோட்டோ எடுத்துக்கோமா? எங்குள்ள ஒரு ப்ரோ இல்லை டீ எஸ்டேட்டான்னு கேட்டேன். இது சரி ஓகே. இன்சைட் இருக்கா? இன்சைட் இந்த இருக்குது ப்ரோ. போனீங்கன்னா இந்த இருக்குது தானே ப்ரோ. எப்போ பார்த்து தான் போகிறது. இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது ஹார்பின் பெண்ட் தான் வரும். தான் நினைக்கிறேன். அந்த ரோட்டில் தான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு போய் இங்கே சைடு காட்டுது. இதுதான் இதே ஒரே ரோடு தானே? இங்கே தான். இந்த ரூட்டில் போனீங்க இங்கே கிட்ட தான். போனீங்கன்னா அங்கே லேக் 5 கிலோமீட்டர் நம்ம போட்டுருக்கோம். இங்கே சரி அதில் போய் பார்க்குறேன் ப்ரோ. சரி ட்ரைவ் பார்ப்போம். இந்த ரூட்டில் போனீங்க போய் பார்ப்போம். முடிஞ்சால் பார்க்க வேண்டியதாங்க ப்ரோ. சரி ப்ரோ போயிட்டேன். லேக்கு போகிறமோ இல்லையோ அந்த லாஸ்ட்டாக வந்து எண்டு காட்டுது. ஆனால் வியூ பாயிண்ட் பாருங்களேன், தனியாக யாருமே இல்லை. ஆனால் இந்த ரோட்டில் மேக்ஸிமம் டிராஃபிக்கே இல்லை. ஆனால் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா. லாஸ்ட்டாக போய் காட்டுறான்னா ஒரே இடம் தான். ஊட்டி வழியாக வந்தாலும் ஒரே ரோடு தான் அந்த அவலாஞ்சி லேக்கு சேருது. இந்த சைடு ஒரே இடம் சேருது. ஓகேங்களா? சரி ரூட் எப்படி இருக்குது? ஆனால் நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இது வரைக்கும் ரூட் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? நான் லாஸ்ட் வரைக்கும் போய் காட்டுறேன். இந்த மாதிரி சூப்பர் வியூ ஓப்பனாக ஃபுல் ஓப்பன் வியூ தாங்க அந்த சைடு ஃபுல்லாக. அந்த ரோடு ஃபுல்லாகவே
தனியாக ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டி போகுது லாஸ்ட்டாக வியூ. இதுக்கு மேலே கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது ஓகேங்களா. ஆனால் எனக்கு அங்கே வருங்க அந்த ரோடு காமிக்கிறேன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு பெருசாக ஒரு லாக் காமிச்சேன் அந்த நேர் ரோடு அந்த ரோட்லேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. லோ சிசி பைக்காக இருந்தால் ஏறக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் வியூ மற்றபடி வந்து வியூ ஓகே நல்லா இருக்குது. ஹேர்பின் பெண்ட் வந்து ஒரு 5 ஹேர்பின் பெண்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட ஏற முடியாது உங்களுக்கு. இதெல்லாம் சுத்தமாக எனக்கு வந்து அப்படி ஏற முடியல என் பைக்கில். ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆச்சு. செகண்ட் கியர் போட்டு தான் மேலே ஏற்றுறேன். இதுக்கு மேலே போகணும். இன்னும் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா இன்னும் 27 கிலோமீட்டர் கிட்ட போகணும் கைஸ் ஓகேங்களா. ஆனால் இது ரொம்ப குட்டி ரோடாக இருக்குங்க புரியுதா. ஆனால் உள்ளே திறந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போவேண்ணா இதுக்கு தண்ணி இது உள்ளேருந்து திறந்து விடுவாங்க போல் டேமில் இருந்து. லேக் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்துருதா. கேமரா உள்ளே போகுமா? போயிடுச்சு. எமரால்டு லேக் வந்து இது பைக் எதுவும் உள்ளே பைக்குள்ளே அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. பைக்கெல்லாம் கீழே எதுவும் இறங்கணும்னு சொன்னாங்க. லைட்டாக ஏதோ இறங்குற மாதிரி வந்துச்சு. டிராக்டர்லாம் உள்ளே வந்துச்சு அவ்வளோதான். டிராக்டர் மட்டும் வந்துருக்குங்க. ஆனால் அதுக்கு மேலே போகலாம். அதுக்கு மேலே வேணாம்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆமாம் அதோ கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு தெரியுதா. வீட்டெலாம் ஐயோ இதில் ஏற்றிட்டா பஞ்சர் ஆயிருமோ. ஏதாவது குத்திதான் இல்லையே. அவன்கிட்ட கண்ணாடியில் போய் ஏற்றிட்டேன் வண்டியை. கண்ணாடியில் ஏற்றிட்டேன். பஞ்சராகாமல் இருந்தால் சரி. கண்ணாடியில் வண்டி ஏற்றிட்டு இருந்தோம். பாட்டில் உடச்சி போடுறாங்க. லேக் வியூ போய் நல்லா தாங்க இருக்குது இந்த லேக்கு. ஸோ அந்த சைடு போய் பார்ப்போம். லேக் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு ரோடு போட்டுருந்துச்சு அந்த லேக்குக்கு பக்கத்து. எமர்லாண்ட் லேக் காமிச்சேனா அதில் வந்து இதுலேருந்து வர்ற தண்ணி அந்த எமர்லாண்ட் லேக்குக்கு போகும். அந்த இடத்துல ஒரு அணை மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அதாங்க. ஆனால் தண்ணியே இப்போ இல்லை. ரொம்ப மழைக்காலம்தான். ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை தெரியுதா. ஆனால் ப்ளைஸ் சூப்பராக இருக்குங்க. வந்ததுக்கு வந்து இந்த ப்ளைஸ் ஒர்த்து நல்லா இருக்குண்ணா. இன்னும் தள்ளி போகணும். லேக்கு பார்த்துட்டு அது இருந்தால் பார்ப்போம். இல்லை அப்படின்னா இருக்கிறது பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் போய் பார்ப்போம். தண்ணி ஒன்று கூட காண பாருங்க. காரம் வந்தால் அதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. தடா மாதிரியா நல்லா இருக்குண்ணா. வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இவருக்கு பாருங்க. ஆனால் அவ்வளோவா இந்த சைடு யாருமே வரலைங்க ஃபுல்லாகவே. அந்த சைடு வரும் இது வச்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணிருக்காங்க. இந்த லேக்லாம் தண்ணி நிறைய வந்தால் எவ்வளோ தண்ணி வரும்னு பார்த்துக்கோங்க. இதுலேயே மேப் பாதியிலே கட் ஆகிடுது. இதில் இந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகலாம் ப்ரோ. இது டெஸ்னி ரோடு. நீங்கள் எமரால்டு லேக் இருக்குல்ல. ஆமாம்மா. நீங்கள் மேலே பஜார்லேருந்து மேலே வரீங்களா? பார்க்கல ப்ரோ. பஜார்லேருந்து மேலே வரீங்களா? அது பஜார்னு இருக்கும் பாருங்க. இதான் எமரால்டு பஜார்லேருந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று. வாட்டர் டேங்க்லேருந்து ரைட் எடுத்தீங்க. இப்போ உள்ள போகலாமா லேக்குள்ள? லேக் உள்ள அலோடு இல்லை. ட்ரெக்கிங் தான் அலோடு. ட்ரெக்கிங் வந்து எமரால்டு பஜார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணும். 10-15 அப்படி தானே? வரும் ப்ரோ. 10-15 வரும். ட்ரெக்கிங் எவ்வளோ ப்ரோ ஏதாவது தெரியுமா? வண்டியில தான் போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம வண்டியில் உள்ள விட மாட்டோம். இப்போ நீங்கள் அங்கே பைக்கில் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 20 ரூபா இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா 700 ரூபா கேட்பாங்க. ஜீப்பில் போயிட்டு வரது. அப் அண்ட் டவுனு 700 ரூபா கேட்பாங்க. மேலே வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் ஒன்றும் இருக்காது ப்ரோ. வேஸ்ட் தான். அது எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? வந்துட்டு 700 ரூபா செலவு பண்ணிட்டு மேலே போயிட்டு வரதுக்கு வேஸ்ட் தான். அப்படிதான். ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, அது உள்ள போயிட்டு வரது ஒர்த்து இல்லை. ட்ரெக்கிங் ஒர்த்து இல்லை. லேக் வேணா உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல. டெஸ்டினா இது அவ்வளோதான். இது உள்ள போனீங்கன்னா டெஸ்டினா என்ன? அது ஆஃப் ரோடு ப்ளஸ் அங்கே ரூம்ஸு. அதுவும் உள்ள போனால் ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். உள்ள அந்த வாலில் ஏறுறது, அந்த ரோப்பில் சரிங்கிட்டு வருது, அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. பார்த்துட்டு வரலாம். ஒன்றா போய் சும்மா வரலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள போனீங்கன்னா அங்கே முன்னாடியே இவங்க இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உள்ள கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சு. ஓகே சரி ஓகே ப்ரோ. எல்லாருமே இந்த சைடு வந்து திரும்பி தான் போகிறாங்க. அவலாஞ்சி லேக் மேக்ஸிமம் நீங்கள் வரவேணான்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த சைடு எதுவுமே இல்லை. இந்த சைடு ஏதோ அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்கான், டெஸ்டினி. ஆனால் போய் பார்த்துட்டு வேணா வரலாம். அது வேணா நாங்கள் போய் பார்க்குறோம். சரி சில போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். இந்த சைடு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் மேப்பில் போட்ட எல்லாருமே இந்த சைடு தான் வராங்க. ஃபுல் ஆஃப் ரோடு, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடாக இருக்குது. பார்ப்போம் மேலே போயிட்டு.
அவலாஞ்சி லேக்குன்னு போட்டு எல்லாருமே இந்த சைடு தான் வராங்க. போய் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகே நல்லா இருக்கும்னா நீங்கள் போங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது. ஆனால் அவலாஞ்சி லேக் இதுதானே? முன்னாடியே தான் இருக்கு. முன்னாடி தான் இருக்கு. இங்கிட்ட எதுவும் போக முடியாதாண்ணா? ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே. மேப்பு இங்கிட்ட கிடையாது, எல்லாருமே இந்த சைடு தான் வராங்கண்ணா. நாலு டைம் காலையில் இருந்து மேப்ல வந்து பழைய அவலாஞ்சி ரோடு இது. அவலாஞ்சி டேமுக்கு போகாது. அவலாஞ்சின்னு போட்டீங்கன்னா இங்க உள்ள போயிடும். அவலாஞ்சி டேம்னு போட்டா மட்டும் காட்டும். டேம்னு போடணுமா? லேக்குன்னு போடக்கூடாது. லேக்குன்னு போட்டாலும் அங்கே தான் காட்டும். லேக்குன்னு தான் போட்டேன், இங்கே தான் காட்டுதோ. லேக்குன்னு போட்டாங்க, முன்னாடியே லேக்கு. எமரால்டு லேக்குன்னு இருக்குதான், அந்த டேமை காணோம். டேம் அங்கே தான் இருக்கு. அங்கே தான் இருக்கு. பூட்டிடுவாங்க. அவன் பூட்டி தான் இருக்கு ப்ரோ. நடந்து போகலாம். எதுவும் அதுவும் விட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே கிடையாது, இது கிடையாதான் ப்ரோ. மேப்ல எல்லாமே தப்பு. இந்த பழைய அவலாஞ்சி ரோடு, அவலாஞ்சி லேக்குன்றது எம்மா டேம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனால் லெஃப்ட்ல ரோடு கட் ஆகும். அங்கே தான் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வண்டி திரும்பி வராது, ஃபுல்லாக சேராக இருக்கு. போகாதீங்க, வராது. 2 டேம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரு 4 கார் வருது. எல்லாம் திருப்பி அப்புறம் நாங்களே நம்பி தான் ப்ரோ கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சைடு இதெல்லாம் உள்ள ஒன்று ரோஸ் கலர் போயிருக்கலாம் போல. இங்கே வேணா இது இன்னொரு இடம் வேணா போகலாம் ப்ரோ. பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வேணா போகலான்னு நினைக்கிறேன். முடிச்சு நல்லா இருக்காண்ணா? சூப்பராக இருக்காங்க. சாம ரூட்டுக்கு அங்கிட்டு விட்டுறலான்னு பார்க்குறேன். அதாவது அங்கெல்லாம் வந்து 9th மைல் 8th மைல் பைன் ஃபாரஸ்ட்டு, அந்த அந்த ரூட்டே வந்து உங்களுக்கு எல்லாம் எங்கேஜாக இருக்குது உங்களுக்கு. இந்த ரூட்டில் வருவோமே பாப்மே சொல்லிட்டு வந்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை இந்த ரூட்டில். இப்படியே திருப்பி இருக்கேன், அங்கிட்டு முன்னாடி போகாதீங்க, சேராக இருக்குது. நான் இன்னொரு 4 பேர் வராங்க. நேற்று ஒருத்தர் வந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம விளாக்ல இருந்தாரா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம். அவருக்கும் நம்மளுக்கும் 5 பேருக்கு சேர்த்து 2 days ரூம் புக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கேருந்து போகிறோம் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் தான் கைஸ் போகிறோம். ஓகேங்களா, இங்கேருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஓகேங்களா, பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் 5:30 வரைக்கும் என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்களாம். நம்ம எத்தனை மணி வரைக்கும் அங்கே இருக்கலாம்னு சொன்னாங்கன்னா 6:30 வரைக்கும் உள்ளே இருக்கலாமா. ஓகேங்களா, பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு இன்னும் 4-5 ப்ரைஸ் பக்கத்தில் வர வழியிலேயே நம்ம ஒரு 6:30 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து ரூம் வர மாதிரி தான் போய் பிளான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 5 பேர். அவர் வந்து சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே. ஓகேங்களா, அவங்க வர்றதுக்கு எப்படி 7 மணி அவங்களால நீ பார்க்க முடியாது. நாளைக்கு முடிஞ்சாலும் ஸ்பாட் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. என் கூட வரேன்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து 22 கிலோமீட்டரு. நம்ம இங்கே போயிருப்போம் பார்த்தீங்களா, என்னது நம்ம வயநாட்டில் போகும்போது ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணோமா, அந்த ஏரியா பக்கத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறைய இருக்குது இந்த சைடு. நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஓகேங்களா, ப்ரைஸ் தெரிலனா கூட நீங்கள் இந்த ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல கேட்கலாம். நான் அது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, 23 கிலோமீட்டர் எப்படினாலும் ஒரு 40 மினிட்ஸாக தான் எனக்கு குறைஞ்சது. நான் போய் கன்டினியூ பண்ணுறேன். உள்ளே கொண்டு விழுந்துரும் போலையே இல்லையாது. அது வாட்டுக்கு ஓடுது பாருங்க, பெருசு சிறுசு எல்லா குதிரையும். முந்திரம்னா உள்ளே வந்து விழுந்துருதுங்க. ராத்திரி போனோமோ சவுண்டு கேட்டு வந்துடுது. வந்தா பார்த்தீங்களா, இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் வந்தாச்சு. ஓப்பன் பிளேஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு ரூட்டில் எப்படியாவது ஒரு நாளாக போகணும் கைஸ். இந்த ஒரு ரோட்டில் TN43 லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் உங்களை விடுவாங்க. இந்த ஊருக்காரன் இருந்தாலும், ஆனால் TN43 லைசன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த ஊருக்காரர் இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா, அதை தெரிஞ்சு விடுவாங்க. உங்கள் லைசன்ஸு TN43 இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ரோட்லேயே நீங்கள் போக முடியாது. இந்த ரோட்டில் போகணுன்னா மசனகுடி சுற்றி நீங்கள் மசனகுடி வழியாக தான் வரணும். திரும்ப அது ஒன் டைமாக அந்த ரோட்டில் போகணும். இந்த சைடில் போகணும். அந்த சைட்லேருந்து கீழே வந்திருக்கோம், இந்த சைட்லேருந்து நம்ம போகணும் ஒன் டைம். அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, TN43 லைசன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவர் வண்டியை ஓட நீங்கள் பின்னாடி உட்காந்து வேணால் இந்த ரூட்டில் வேணால் போகலாம். மித்தபடி வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போக முடியாது. அது லைசன்ஸ் ஆல்ரெடி வேறு ஊரில் வாங்கியிருப்பீங்க, அதனால சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. பெயின் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டம் லைனில் போயிட்டுருக்கு. அலமோதிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் லைனில் நிற்காம இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாவது ஓகேவாக இருக்கும். பெயின் ஃபாரஸ்ட் எத்தனை மணிக்கு க்ளோஸ்ன்னு தெரிலங்க. முடிஞ்சால் அந்த பெயின் ஃபாரஸ்ட்டை கவர் பண்ணுறேன் வரும்போது. ஓகேங்களா, நாங்களாம் இன்றைக்கி வரும்போது ஒரு தெரியல. இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம எவ்வளோ கார் பார்த்தீங்களா. எல்லாம் வந்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நாங்கள் அன்றைக்கி வரும்போதே ஏதோ கூட்டம் நார்மலாக இருந்தாங்க. ஒரு 500 பேர் சொல்லலாம், 500 பேர் ரேஞ்சாக இருந்தாங்க அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்குங்க பாருங்களேன். 100 அன்றைக்கி 100 அன்றைக்கி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது 100லேருந்து 200 பேர் இருந்தாங்க.
இன்னைக்கு எவ்வளவோ இருக்காங்க பாருங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். டாப் வியூ நல்லா இருக்கும் போல. சரியான கூட்டம். இப்போ நம்ம பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வர்ற வழியில் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிடலாம். ஆஃப் ரோட் நீ உள்ளே போயிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதுதாங்க உள்ளே இறக்கி ட்ரிஃப்ட் பண்ணி நல்லா விளாட்லாம். எவ்வளோ பார்க்கிங் ஏரியா மாற்றிட்டாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்களா. ஷூட்டிங் ஸ்பாட் வர்ற வழியில் நாங்கள் போய் பார்க்கலாம் சரிங்களா. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். பயங்கர வாட்டர் ஃபால்ஸ்னும் 6.7 கிலோமீட்டர். அன்றைக்கி நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த சைட்லாம் அந்த கீழே இருக்கிற சாண்டு தனியாக அதில் யாருமே இல்லைங்க. அவ்வளோவா கூட்டம் யாருமே இல்லைன்னும் போது ஒரு 10 பேர் அவ்வளோவா இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க, பார்க்கிங் ஏரியா மாற்றிட்டாங்க லாஸ்ட்டாக.